நடைபெற்று கொண்டு இருக்கும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணித பாடத்தில் மாணவர்கள் 100க்கு 100 பெற சில எளிய குறிப்புகளை புதுக்கோட்டை மாவட்டம் பிரகதாம்பாள் அரசு மேல்நிலைப்பள்ளி கணித ஆசிரியர் விளக்குகிறார். மிகு பிரகதாம்பாள் அரசு மேல்நிலைப்பள்ளியில் கணித ஆசிரியராக பணியாற்றி வருகின்றேன். 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதிகப்படியான மார்க், அதாவது 100க்கு 100 மார்க் வாங்கணும். இப்போ பொதுவாக 3 பிரிவாக நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பிரிச்சுக்கிறோம். எப்போவுமே 80% மேலே 80 to 100% வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸ், அது இல்லாமல் ஒரு ஆவரேஜ் 60லேருந்து ஒரு 80 ஸ்டூடெண்ட்ஸ் 80 மார்க் வாங்குறவங்க, அதே மாதிரி ஸ்லோ லேர்னர்ஸ் 50 கீழே வாங்குறேன். பொதுவாக 3 கேட்டகரியாக பிரித்து தான் நாங்கள் கோச் பண்ணுறோம். 100 மார்க் வாங்கணும் அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை 100 மார்க் வாங்கணும் அப்படின்னா எல்லா சமயம் நம்ம போட்டு பார்க்கணும். போட்டு பார்க்குறது ஒன்று தான் மேத்ஸில் சென்டம் அடிக்கிறதுக்கான ஒரே வழி. கணக்கை டெய்லி, அதாவது அன்னைக்கு நடத்துகிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் போயிட்டு சம்மை ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு பார்த்தோம் அப்படின்னாவே மேத்ஸில் சென்டம் மார்க் வாங்க முடியும். வேறு சென்டம் வாங்குறதுக்கு அதான் ஒரே வழி. இப்போ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அதில் முக்கியமான கணக்கில் நாங்களே குறித்து கொடுக்குறோம். இது ஏன்னா இப்போ ஆவரேஜாக கிட்டத்தட்ட ஒரு 10-10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரை எடுத்து வச்சுட்டு அதுலேயே உள்ள ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், அதில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை டெஸ்ட்டு வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ அதுலேருந்து ஓரளவுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் மேக்ஸிமம் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிச்சயமாக ஒரு 60% மார்க், 60% ஈஸி கொஸ்டின்ஸ், 60 to 80 மார்க் வரைக்கும் ஓரளவுக்கு, அதாவது நார்மல். இப்போ 80 to 100% அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் வெரி டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்படிங்கும்போது நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 60% அந்த பழைய கொஸ்டின் பேப்பரை டெஸ்ட் வைக்கிறது, அந்த 1 மார்க்கை ப்ராக்டிஸ் பண்ணுறது, கிராஃப் ஜியாமெட்ரியை ப்ராக்டிஸ் பண்ணுறது, அது மூலமாக ஒரு 60%லேருந்து ஒரு ஸ்லோ, அதாவது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது பண்ணுறோம்.